உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். திரு பிரதீஷ், என்னதான் சார் நடந்தது? வணக்கம் கீதா. வணக்கம். இது என்னோட ஹாஸ்டல்ல நடந்த விஷயம். இது ரீசெண்டா நடந்த விஷயம் தான். இது 1 வருஷமா நடந்த விஷயம். ஃபர்ஸ்ட் நாங்க அந்த இடத்துக்கு போனது நான் ஸ்காலர்ஷிப் மூலியமா தான் போனேன் அந்த இடத்துக்கு, ஹாஸ்டலுக்கு. 8 பேர் அந்த வீட்டுல, என்னையும் சேர்த்து. நான் ஒரு ஆள் மட்டும் தான் தமிழவங்க, மற்றவங்க எல்லாமே மெலி ஹவுஸ்மேட். ஸோ எங்களுக்கு அதுதான் ஃபீல் ஆகல. ஸோ நாங்க ஜஸ்ட் எங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டோம். இது எப்படி எனக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா, தடவை நான் அந்த டைம் அப்பதான் வீட்டுல இருந்து ஹாஸ்டலுக்கு வந்திருந்தேன், லீவ் முடிஞ்சு. ஸோ அந்த டைம் என் ஃப்ரெண்ட் போன்ல சேட் பண்ணியிருந்தேன். சேட் பண்ணிட்டு அந்த ஹாஸ்டல் யாருமே இல்லை, ஜஸ்ட் நான் மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்தேன். ஜஸ்ட் என் கதவு திறந்துருந்துச்சு. கதவு திறந்துட்டு நான் என் போன் சேட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு கூட. அப்போ சடனா என்னமோ ஒரு கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எங்க ரூம் தாண்டி ஒரு பாத்ரூம் இருக்கும், அந்த பாத்ரூம் கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நானும் ஒரு இதை கண்டுக்கல, பேசாம இருந்துட்டேன். அப்போ திருப்பி இப்படி நான் போன் எடுத்துட்டு எந்திரிக்கிறப்போ திரும்பும் போது திருப்பி பாத்ரூம்ல இருந்து மின்னுக்கு திருப்பி கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைம் நான் நேரவே பார்த்துட்டேன், ஒரு வெள்ளை உருவம் கிராஸ் பண்ணி போறத. ஸோ நான் என்ன நினைச்சிட்டேன், ஓகே மேபி என்னோட ஹவுஸ்மேட்ஸ் தான் விளையாடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மின்னுக்கு போய் அப்போ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அந்த டைம் போய் கேட்டேன், யார் பாத்ரூம் போனா அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க யாரும் போல அப்படின்னு. அப்ப நான் கொஞ்சம் முழிச்சுட்டு, இல்லையே நான் பார்த்தேனே. அப்ப நான் பாத்ரூம் போய் செக் பண்ணி பார்த்தேன். அந்த டைம் பார்த்தேன், அந்த ஃப்ளோர்லாம் ட்ரையா இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தது யாரு, எனக்கு அந்த கொஸ்டின் இருந்துச்சு. அப்படியே பேசாம இருந்துட்டேன். அப்புறம் என்னோட இன்னொரு ஹவுஸ்மேட் ஃபீல் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட கதவை திறந்து யாரோ கருப்பா நின்ன மாதிரி அந்த தூக்கத்துல அவர் பார்த்திருக்காரு. பார்த்த உடனே அவருக்கு மறுநாள் காட்சியே வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருப்போ, அப்ப நாங்க பேசிக்கிட்டோம், இந்த மாதிரி நம்மளுக்கு அறியாம ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு தடவை நாங்க அசைன்மெண்ட் செஞ்சுட்டு இருந்தோம், குரூப் அசைன்மெண்ட். எங்க ஹாஸ்டல் கீழ லாபி இருக்கும். ஸோ குரூப் அசைன்மெண்ட்ல அந்த லாபியில உட்காந்து நாங்க அசைன்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். செஞ்சுட்டு இருக்கிறப்போ அப்போ ஒருத்தர் மட்டும் ரூம்மேட் அவருக்கு அசைன்மெண்ட் குரூப்பா செஞ்சா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டு மாஸ்டர் ரூம்ல கதவு திறந்து வச்சுட்டு லேப்டாப்பை வச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு தூக்கம் வந்துச்சு. நான் என்னோட ஹாஸ்டலுக்கு ஏறினப்போ லைக் எனக்குள்ள ஃபீல் வந்துச்சு, சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ வீட்டுக்கு அப்படின்னு. அப்போ நானும் வேகமா நடந்து ஹாஸ்டலுக்கு திறந்த உடனே அந்த பையன் என்னை பார்த்து பயந்துட்டான். பயந்தோடனே நான் கேட்டேன், ஏன் இப்படி பயப்படுற திடீர்னு அப்படின்னு கேட்டப்போ, அப்போ அந்த பையன் சொன்னா, இல்ல நீ இப்ப வரலையா அப்படின்னு கேட்டான். இப்பதானே வந்த அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லையா நான் இப்பதான் கதவு திறந்து உள்ள வரேன்னு. நான் உன்ன மாதிரி ஒரு உருவத்துல பார்த்தேன், உன்ன மாதிரி இதோ இப்ப நீ போட்டிருக்கிற அந்த ஸ்லோரு அந்த வெள்ளை சட்டை இப்பதான் கிராஸ் பண்ணி நீ போன அப்படின்னு, நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னா. எனக்கு கொஞ்ச நேரத்துல பயம் எடுத்துருச்சு. அப்ப நான் அவன்கிட்ட சொன்னேன், அந்த பயத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு, சரி ஒன்னும் இல்ல, நான் தான் இப்ப வந்தேன், ஜாமான் எடுத்து வச்சுட்டு இப்ப மின்னுக்கு வீட்டுல இருக்க பையனை பார்த்துட்டு திருப்பி வரேன் அப்படின்னு. அந்த பையனை கொஞ்சம் கம் டவுன் பண்ணிட்டு மறுநாள் நான் எல்லாத்தையும் கூப்பிட்டுச்சு சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சு, இது நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அப்ப அந்த டைம் பாசா டைம் யூசுவலி மலிஸ் வெளியே எந்திரிப்பாங்கல்ல டோலாட் பண்றதுக்கு. ஸோ அந்த டைம் எந்திரிக்கிறப்போ ஒரு பையனோட ரூம்ல செத்த போனவாள் அடிச்சிருக்கு. செத்த போனவாள் அடிச்சப்போ அந்த பையன் தேடிட்டு இருக்கும் போது அந்த இருட்டில் யாரோ அந்த கதவு கிட்ட கருப்பா உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்ததுல இருந்து அந்த பையன் அந்த வீட்டுக்கு வரல. லைக் வீடு மாதிரி போக ரொம்ப இது பண்ணா. பட் நாங்க அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி அவன்கிட்ட பேசி திருப்பி அந்த வீட்லயே இருக்க வச்சோம். அப்புறம் கொஞ்ச நாள்ல லைக் ரொம்ப நடந்துகிட்டே இருக்கும். சில சமயத்தை தூங்கிட்டு இருக்கும்போது அமுக்கும். அப்புறம் ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, எங்க ஹாஸ்டல் குக் பண்ணலாம். ஸோ நான் குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த குக்கிங் கதையை அங்கேயே கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க. பாட்டுக்கு பிறகு மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட்
செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கே தாங்க இருக்கு. சொல்லுங்க பிரதீஷ் நாயர், குக் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம்? அப்போ நான் குக் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க சைட்ல வந்து பால்கனி இருக்கும் எங்களோட ஹாஸ்டல்ல. ஸோ வந்து அந்த பால்கனி கதவு திறந்து வச்சுட்டு தான் அந்த கிச்சன்ல குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு லைக் யாரோ வந்து ஒரு பொம்பளால வந்து ஒரு பாட்டை ஹம்மிங் பண்ற மாதிரி எனக்கு கேட்டுச்சு. நானும் ஒரு வேளை வந்து என் ஹவுஸ்மேட் தான் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டை குக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ அதுல இருந்து ஒரு என்னோட ஹவுஸ்மேட் ஒரு மெலிஸ் இருந்தது என் பக்கத்திலே நாக்கால் போட்டுட்டு உட்காந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நினைச்சிட்டேன் ஒரு வேற ஆள் பண்றாங்க போறதுக்கு நான் பாட்டுக்கு தெரியாம குக் பண்ணிட்டு இருந்தேன். அது போக போக அந்த சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆப்வியஸா கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு பால்கனி வெளியே எட்டி பார்த்தேன், பக்கத்து வீட்டுல யாராவது பண்றாங்களா யாராவது. ஏன்னா அது பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் இருக்கு வர வாய்ப்பே இல்லை. ஸோ நான் யாரும் கேர்ள்ஸ் கூட்டிட்டு இருந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன். எந்த ஒரு இதுவும் பால்கனி வழியா சத்தம் கேட்கல, ஆனா என் வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையில கேட்டான்ட்ட ஏதாவது உனக்கு கேக்குதா அப்படின்னு. அவன் சொன்னா எதுவுமே கேட்கலையா அப்படின்னு. ஆனா அந்த கிச்சன் ஃபுல்லா கேக்குது, எனக்கு மட்டும் தான் கேக்குது. அவனுக்கு கேட்கல, என்னோட மற்ற ஹவுஸ்மேட் கேட்கல, எனக்கு மட்டும் அந்த ஃபுல்லா அப்படியே கேட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டு பேசாம இருந்துட்டு அந்த அன்னைக்கு சாப்பிட்டுட்டு, அப்போ நாங்க வந்து எங்க வீட்டுல வந்து மினரல் வாட்டர்லாம் அவங்க ரூம்ல வச்சிருப்போம். அப்போ என் ரூம் வந்து கடைசி ரூம்னால நான் வந்து ரெண்டாவது ரூம் வந்து கதவு லேசா திறந்து இருந்துச்சு. நான் வந்து என் ரூம் அந்த ரூம் தாண்டி தான் என் ரூமுக்கு நான் போக முடியும். போகும்போது ஒரு பையன் வந்து நான் என்ன பார்த்தேன்னா ஒரு கருப்பு கலர் ஷேடோ அவன் கட்டில வந்து கீழே உட்காந்து இருக்கிற மாதிரி. அப்போ நான் என்ன பண்ண உள்ள அந்த பையன் உட்காந்துருக்கான் போல அந்த பையன் சொல்லிட்டு நான் தண்ணி குடிச்சிட்டு திருப்பி வருமா அந்த ஷேடோ இல்ல. அப்ப நான் போய் கேட்டேன் அந்த பையன், இன்னொரு பையன்ட்ட போய் கேட்டேன், ஏன் வந்து ஷைரன் வந்து சாப்பிடாம கீழே உட்காந்துருக்கான் ரூம்ல அப்படின்னு. அரௌண்ட் 11 இருக்கும் அந்த டைம். அப்போ ராத்திரி. அப்போ அந்த இன்னொரு ஹவுஸ்மேட் சொன்னாங்க, இல்லையே அவன் தூங்குறான்னு, முதல்ல தூங்க போயிட்டான் 8 மணிக்கு அப்படின்னு. நான் கொஞ்ச நேரத்துல தூங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன் அந்த பையன் தூங்குறான். அப்ப நான் வந்து அந்த கீழே இருந்து நான் பார்த்தது யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து இது வந்து ரீசெண்டா நடந்த விஷயம். நான் ரூம்ல வந்து உட்காந்து இருந்தேன் போன் பேசிக்கிட்டு. அப்போ வந்து வெள்ளிக்கிழமை, யூஸ்வலி மலிஸ் வந்து சொல்ல ஜுமாட் போயிடுவாங்கல்ல. ஸோ அந்த டைம் வந்து நானும் ஒரு பையன் போல அந்த டைம் அவனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல அவன் தூங்கிட்டு இருக்கான். நான் வந்து என்னோட ரூம்ல வந்து பாபாவோட சிலை வச்சிருப்பேன், திருநூறு வச்சிருப்பேன். அப்போ நான் போன் பேசிட்டு அந்த பாபாவோட திருநூறு அப்படி கொட்டிடுச்சு கீழே. மேல வச்சிருப்பேன், அப்ப மேல கீழே கொட்டுனுச்சு. எனக்கு என்னமோ லைக் ஒரு மாதிரி ஆகணும்னே அந்த திருநூறு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து கதவு வேகமா தோணுச்சு ரூம் கதவு. நான் என்ன ஆகுதுன்னு தெரியாம சரி ஒருவேளை அந்த பையனுக்கு ஏதோ நடக்குது போல சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னைக்கே தெரியாம நான் பாட்டுக்கு அவன் ரூம் போயிட்டு கதவு திறந்து போகிறேன். அந்த பையன் வந்து மூச்சு திணறி எந்திரிச்சு அப்போ வந்து எந்திரிச்சு உட்காந்து அவன் கட்டல. அப்ப நான் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு என்னாச்சுன்னு கேட்டேன். இல்ல என்னமோ ஒரு உருவம் என்னை பிடிச்சி அமுத்துனுச்சு, நான் அவ்வளவு நேரம் கத்துறேன், உனக்கு விளங்கலையா அப்படின்னு சொன்ன. சத்தியமா எனக்கு விளங்கல, எனக்கு ஏதோ தோணுச்சுதான் நான் வந்தேன், இல்லைன்னா லைக் நான் அப்படி இருந்திருப்பேன், எனக்கு சத்தியமா எதுவுமே விளங்கல அப்படின்னு. அதான் அது ஸ்டில் கோஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் அதே ஹாஸ்டல்ல தான் இருக்கீங்களா? இப்பதான் 1.5 வருஷம் ஆச்சு. என்னோட ஸ்டடீஸ் 2.5 வருஷம், இப்பதான் 1.5 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 வருஷம் இருக்கு நாங்க. ஆஹா, என்ன ஏதுன்னு நீங்க போய் விசாரிக்கலையா? இப்ப எங்கேயும் பாக்கலையா? ஆக்சுவலி கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து என்னோட சீனியர்ஸ் கேட்டப்போ அவங்க கேட்டாங்க லெவல் 4 கேட்டாங்க. ஆமா லெவல் 4ல என்ன அந்த தொங்க வீடான்னு கேட்டாங்க. ஆமா நாங்க தொங்க வீட்ல தான் இருக்கோம். ஆக்சுவலி அந்த தொங்க வீட்ல வந்து பாலிங் பிரஹன்ட்டு அந்த ஹாஸ்டல்ல நீங்க எதுக்கு அந்த வீடை எடுத்தீங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னா எங்களால ஒன்னும் பண்ண முடியல, அவங்களே ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸ்காலர்ஷிப் மூலியமா. சோ நாங்க ஒன்னும் பண்ண முடியாம அந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு. வேற வழி இல்ல, முடிஞ்ச நீங்க வீடை மாத்த பாருங்க அப்படின்னு. பட் எங்களுக்கு என்னன்னா லைக் அந்த வீட்டுல இருக்க அந்த கம்ஃபர்ட் எங்களுக்கு வேற வீட்டுல கிடைக்குமான்னு தெரியல. சோ அதான் அப்படியே இருந்துட்டோம். யாரோ ஒரு ஆள் இருக்காங்க எங்களை மிஞ்சி, நாங்க அவங்க நோண்டல. சோ நாங்க அப்படியே இருந்துக்கிறோம் அந்த வீட்டுல. அப்படியே பேயோட வாழ்ந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்ல லைக் எப்படி சொல்றதுன்னா அந்த வீட்டுல வந்து அடிப்படை வசதி எல்லாம் கொஞ்சம் கூட கம்பேர்ட் டு அதர் ஹவுஸ். ஸோ அதான் பாக்குறதா இருக்கு.
ஓகே சந்தோஷமா இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஜாலியா உங்க புது நண்பர்களோட ஓட்டுங்களேன். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 034913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.